ஓகே. ஃபர்ஸ்ட் நியூஸ் எடுத்துக்கோங்க. பிப்ரவரி 26ல ஃபர்ஸ்ட் நியூஸ். சரியா? ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பிளான் பத்தி, ஐ மீன் ஒரு பாலிசியை பத்தி பேசியிருப்பாங்க. அதோட பேர் பார்த்துக்கோங்க. பிரகார் அப்படின்றது அதோட பேர். ஓகேவா? இது யார் அன்வீல் பண்ணியிருக்கான்றது முக்கியம். மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் தான் இந்த விஷயத்தை அன்வீல் பண்ணியிருப்பாங்க. இந்த பிரகார் எதுக்காகனா இந்த டெரரிஸ்ட்க்கு எதிராக ஃபைட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு பிளான் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இதுல மொத்தம் 7 பில்லர் இருக்கும் அப்படின்றத நான் வச்சுக்கணும். அது எப்படிடா 7 பில்லர்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரகார் அப்படின்ற இடத்துல 7 எழுத்து இருக்கா அப்படின்ற வேர்ட்ல 7 எழுத்து இருக்கா, PRAHWAR. ஒவ்வொரு எழுத்தும் ஒரு பில்லரை குறிக்கும். அதாவது பி என்ன கேட்டீங்கன்னா ப்ரிவென்ஷன். அது என்னடா ப்ரிவென்ஷன் கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடக்குதுன்னா அது நடக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணணும். அது எப்படி நடக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதுக்குன்னு ஒரு 2 ஏஜென்சி வச்சிருக்காங்க. ஒன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா இன்டெலிஜென்ட் பியூரோ. இன்னொரு யாருன்னு கேட்டீங்கன்னா மல்டி ஏஜென்சி சென்டர் அப்படின்னு ஒருத்தவங்க. இந்த இன்டெலிஜென்ட் பியூரோ என்ன பண்ணுவாங்கன்னா லைக் சீக்கிரட்டா இந்த மாதிரி பக்கத்து கண்ட்ரி ஏதாவது ஒரு அட்டாக் பண்ண போறாங்கன்னா அவங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் சீக்கிரட்டா வாங்கி நம்மகிட்ட சொல்லிடுவாங்க. இந்த பர்பா அட்டாக் பண்ற மாதிரி இருக்காங்க, நீ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிவென்ஷன் நடவடிக்கை மேற்கொண்டுக்கோ அப்படின்ற ஒரு இது இந்த 2 ஏஜென்சி நமக்கு சொல்லுவாங்க. இதுதான் பி ஃபார் ப்ரிவென்ஷன். ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா PR. ஆர் ஃபார் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெஸ்பான்ஸ். ஓகே, ஒருவேளை அட்டாக்கே நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீ அந்த அட்டாக்கை குயிக்காவும் ஸ்ட்ராங்காகவும் நீ ரெஸ்பான்ஸ் பண்ணும். இல்லை இதை அதை பேசி தடுக்கிறியோ இல்லைன்னா நீ கவுண்டர் அட்டாக் பண்றியோ, எது பண்ணாலும் குயிக்கா பண்ணணும் அப்படின்ற ஒரு பில்லர் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெஸ்பான்ஸ் அப்படின்றது தான். இல்லை என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா ஒரு அட்டாக் நடந்துச்சுன்னா பக்கத்துல இருக்க இந்த லோக்கல் போலீஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க விரைந்து அந்த இடத்துக்கு வருது. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஸ்பெஷலைஸ்ட் ஸ்டேட் கவுண்டர் டெரர் யூனிட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த அட்டாக் ரொம்ப எப்படி சொல்றது, மேஜரா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப யார் வருவாங்க கேட்டீங்கன்னா நேஷனல் செக்யூரிட்டி கார்டு அப்படின்னு ஒருத்தவங்க வருவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இது 6. மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அக்ரிகேஷன் சொல்லுவாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அட்டாக்கே நடக்குதுன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து அதுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். வெறும் டிஃபென்ஸ் மினிஸ்டர் மட்டும் அதை ஒன்றும் பண்ண முடியாது. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து அந்த அட்டாக் நீங்க எதிர்கொள்ளணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹச் ஃபார் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் ரூல்ஸ். சரியா? என்ன சொல்றாங்கன்னா, நீ அட்டாக் பண்றப்பையும் இந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இந்த ரூல்ஸ் நீ ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் எல்லாம் நீ ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஏ ஃபார் என்னன்னு கேட்டீங்கன்னா அட்டோனியேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அட்டோனியேட்டிங் கேட்டீங்கன்னா ஒரு அட்டாக்கே நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். லைக் அந்த டெரரிஸ்ட் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ரொம்ப யங்கா இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் கேட்கணும், நீ எதனால இந்த அட்டாக் பண்ண, உனக்கே மெச்சூரிட்டி இல்ல, யார் சொல்லி இந்த அட்டாக் பண்ண, உன்னை யாராச்சும் பிரெயின் வாஷ் பண்ணாங்களா அப்படின்றத கேட்கணும். ஓகேவா? ஒருவேளை அவனை பிரெயின் வாஷ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, அந்த எடுத்து சொல்லுவாங்களா, அது பேர் என்ன, கவுன்சிலிங். சரியா? அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீ ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும். அந்த மாதிரி பேசியிருப்பாங்க. அடுத்து ஏ என்னன்னு கேட்டீங்கன்னா அலைனிங். இந்த ஏ என்னன்னு கேட்டீங்கன்னா லைக் ஒரு அட்டாக் பண்றாங்கன்னா அந்த அட்டாக்ல முக்கியமான ஆள் இருப்பான் பாத்தீங்களா, அவன் ஓடி போய் வெளி கண்ட்ரில ஒளிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்காங்களேன், நீ மத்த கண்ட்ரிஸ்ட பேசணும். சரியா? இந்த மாதிரி எங்க கண்ட்ரில இவன் அட்டாக் பண்ணியிருக்காங்க, இவனை நாங்க கண்டிப்பா பிடிக்கணும், அதுக்கு உங்க ஒத்துழைப்பு கொடுங்க. இந்த மாதிரி மத்த கண்ட்ரியோட அலைன் பண்ணி போகணும். அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. கடைசி ஃபார் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெக்கவரி. சரியா? இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருப்பாங்க பாத்தீங்களா அட்டாக்ல, அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீ என்ன பண்ணணும்னா ஹெல்ப் பண்ணணும். சரியா? அவங்க அந்த பாதிப்புல இருந்து மீண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாம் நீ தான் பண்ணணும். அந்த மாதிரி சொல்லி ஒரு பில்லர் கொண்டு வந்திருக்காங்க. மொத்தம் 7 பில்லர் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இந்த பாலிசியோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரகார் அப்படின்றது அந்த பாலிசியோட பேரு. விளங்குச்சா? யார் லான்ச் பண்ணியிருக்கான்றது முக்கியம், அன்வீல் பண்ணியிருக்கான்றது முக்கியம். மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் தான் இந்த விஷயத்தை பண்ணியிருப்பாங்க. ஓகே, வேற எதுவும் இதுல இருக்காது. அடுத்த நியூஸ் வந்துருங்க. அடுத்த நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா மினிமம் சப்போர்ட் பிரைஸை பத்தி பேசியிருப்பாங்க. இதை பத்தி ஆல்ரெடி நம்ம நிறைய பார்த்துருப்போம். அதை ஒரு வாட்டி ஞாபகப்படுத்துறேன். அது என்னடா மினிமம் சப்போர்ட் பிரைஸ்ன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஃபார்மர்ஸ் ஒரு பொருளை விளைவிக்கிறான்னா, இப்போ 100 ரூபாய்க்கு விளைவிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அதை மார்க்கெட் கொண்டு போறப்ப லைக் 80 ரூபாய்க்கோ 70 ரூபாய்க்கோ கேட்டாங்கன்னா ஃபார்மர்ஸ் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அதனால கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா ஏன்பா ஃபார்மர், நீ அந்த மாதிரி ரொம்ப கம்மியான ரேட்ல உன்கிட்ட கேட்டாங்கன்னா நீ அவங்ககிட்ட கொடுக்காத, டைரக்டா என்கிட்ட வித்துரு, நான் உனக்கு ஒரு மினிமமா ஒரு பிளேஸ் கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி
கொண்டு வரப்பட்டது தான் வந்து இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸை பத்தி வேற என்ன தெரிஞ்சு வச்சுக்கணுமான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொருளை வந்து விளைவிக்கிறதுக்கு வந்து 100 ஆச்சுன்னா, அதை வாங்குறாங்க பாத்தீங்களா மினிமம் சப்போர்ட் பிரைஸ்ல கவர்மெண்ட், அந்த பொருளை வந்து மினிமமா வந்து எவ்வளவு கொடுத்து வந்து வாங்குவாங்கன்னு கேட்டீங்கன்னா 150 ரூபா. அதாவது 1.5 டைம்ஸ் ப்ரொடக்ஷன். சரியா? அதாவது ப்ராடக்ட் பண்றது, அதாவது உருவாக்குறதுக்கு 100 ஆச்சுன்னா, அதை வாங்குறதுக்கு நாங்க குறைஞ்சது 150 ரூபா கொடுத்தது தான் வந்து வாங்குவோம். அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த 1.5 டைம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை எப்ப சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து 2018-19 யூனியன் பட்ஜெட் வந்து நடந்திருக்கும். அந்த பட்ஜெட்ல வச்சுதான் வந்து இந்த 1.5 டைம்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருப்பாங்க. வேற என்ன இதுல படிச்சிருப்போம் கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் இருக்கும் பாத்தீங்களா, லைக் வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் வந்து இருக்கும். இதை யார் வந்து தீர்மானிப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து சிஏசிபி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அதாவது சிஏசிபியோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் பிரைஸ். சரியா? இவன் வந்து ஒரு குரூப் மாதிரி இருப்பாங்க. இந்த குரூப் வந்து எப்போ வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னா வந்து 1965 வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. வரப்ப வந்து இவனோட பேர் எப்படி இருந்திருக்கும்னு கேட்டீங்கன்னா வந்து அக்ரிகல்ச்சர் பிரைசஸ் கமிஷன் அப்படின்றது இவனோட பேரா இருந்திருக்கும். காலப்போக்கில் வந்து இவனோட பேரை வந்து சிஏசிபியா வந்து மாத்திருப்பாங்க. இவனோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு சணலோ ஒரு பருத்தியோ ஒரு நெல்லோ இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த நெல்லுக்கு எவ்வளவு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் வந்து வச்சா வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து ரெக்கமெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஒன்ஸ் வந்து இவங்க ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை அப்ரூவல் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம கேபினெட் தான் வந்து அப்ரூவல் பண்ணுவாங்க. வெறும் ரெக்கமெண்டேஷன் மட்டும்தான் வந்து இவனோட வேலை. அவனோட பேர் பார்த்துக்கோங்க, சிஏசிபி அப்படின்றது தான் அவனோட வேலை பேரு. சரியா? இப்போ எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜூட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஜூடுக்கு 2026-27 சீசனுக்கு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் வந்து தீர்மானிச்சிருக்காங்க. எவ்வளவு வந்து வச்சிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க, ஒரு குவிண்டாலுக்கு 5925 ரூபா வந்து வச்சிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். வேற என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும்னா வந்து இது வந்து இந்த ரிட்டர்ன், அதாவது ஒரு 100 ரூபா ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு, இவன் வந்து அந்த 5925 ரூபான்னு சொன்னேன்னா அது எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 161 ரூபா. புரிஞ்சுச்சா? 100 ரூபாய்க்கு தயாரிக்கிறாங்க, 161 ரூபா கொடுத்து வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கொடுத்து வந்து வாங்குறாங்க. அதுதான் வந்து ரிட்டர்ன் சொல்லுவாங்க. ரிட்டர்ன் எவ்வளவுன்னு பாத்துக்கோங்க, 61.8% அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். விளங்குச்சு தானே நான் பேசுனதுலாம்? 61.8 எல்லாம் முக்கியம். சரியா? வேற என்ன தெரிஞ்சு வச்சுக்கோங்க, வந்து வாங்குவாங்க வாங்குவாங்கன்னு சொன்னீங்கன்னா யாரா வாங்குவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஜூட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து இதை வந்து வாங்குவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த விஷயம் பண்ணலாம். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ரீசெண்டா வந்து 2 ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்கும். சரியா? அதாவது ஏர் ஆக்சிடென்ட். சரியா? எங்க எங்க நடந்திருக்கும்னு கேட்டீங்கன்னா வந்து ஜார்க்கண்ட்ல ஒண்ணு, மகாராஷ்டிரால ஒண்ணு. நல்லா நான் வச்சுக்கோங்க, ஜார்க்கண்ட்ல ஒண்ணு, மகாராஷ்டிரால ஒண்ணு. என்ன மாதிரி ஆக்சிடென்ட் பாத்துக்கோங்க, ஒரு ஏவியேஷன் ஆக்சிடென்ட். சரியா? ரெண்டுலயுமே நிறைய பேர் வந்து இறந்துருப்பாங்க. அதனால என்ன பண்ணிருப்பாங்க வந்து டிஜிசிஏ இருப்பான் பாத்தீங்களா, அதாவது டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன், அவன் வந்து சில பல சேஃப்டி ரூல்ஸ்லாம் வந்து போட்டிருப்பாங்க. எத்தனை ரூல்ஸ் வந்து போட்டிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 8 ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அது என்னென்ன ஏது எது அப்படின்றது அந்த நியூஸ். சரியா? இந்த 8 சேஃப்டி ரூல்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா இது யாருக்காகன்னு கேட்டீங்கன்னா வந்து ஏதாவது சொல்ல வரீங்களா? அதுவும் ஓகே 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 சூப்பர். ஓகே. 8 சேஃப்டி ரூல்ஸ். சரியா? இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து 2 டேர்ம் பத்தி தெரியணும். ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஷெட்யூல் ஆபரேட்டர்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா நான் ஷெட்யூல் ஆபரேட்டர்ஸ் சொல்லுவாங்க. அது என்னடா ஷெட்யூல் ஆபரேட்டர்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா வந்து எப்படி சொல்றது, இப்போ வந்து இந்தியாவோட ஏர்லைன்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து எந்த மாதிரி இது ஓட்டுவாங்க, எப்படி சொல்றது, இந்த ஏர் இந்தியா, இண்டிகோ, இவங்க தான் வந்து மோஸ்ட்லி வந்து ஏர்லைன்ஸா வந்து இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இப்போ நானே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், சென்னையில இருந்து டெல்லிக்கு போறேன்னா வந்து ஒரு ஏர் இந்தியா ஃபிளைட்ல வந்து போறேன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து ஷெட்யூல் வந்து ஆல்ரெடி விட்டுருவாங்க. இந்த பரப்பா என்னோட ஃபிளைட் வந்து சென்னையில இருந்து 6 மணிக்கு வந்து கிளம்பும், 8 மணிக்கு வந்து டெல்லிக்கு வந்து ரீச் ஆகும், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சரியா? இந்த மாதிரி வந்து ஷெட்யூல் பண்ணி வந்து ஓட்டுவாங்க பாத்தீங்களா, இவங்கலாம் வந்து ஷெட்யூல் ஆபரேட்டர்ஸ்ல வந்து வருவாங்க. அது என்னடா நான் ஷெட்யூல் ஆபரேட்டர்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா வந்து இவங்களுக்குன்னு ஃபிக்ஸ்டா வந்து டைமே இருக்காது. லைக் வந்து இந்த பிரைவேட் ஜெட் கம்பெனிஸ்லாம் இருப்பான் பாத்தீங்களா, இப்போ வந்து நானே இருக்கேன், நான் வந்து இங்கேருந்து வந்து திருநெல்வேலியில இருந்து சென்னைக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஒரு பிரைவேட் ஜெட்டை வந்து புக் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அவன் வந்து நான் புக் பண்றப்போதான் வந்து முன்னாடியே வந்து அவனுக்கும் தெரியாது இந்த மாதிரி வந்து இங்கிருந்து அங்க போக போறோம், அங்க இருந்து இங்க வர போறோம் அப்படின்றது அவனுக்கும் தெரியாது. நான் புக் பண்ண பிறகுதான் வந்து அவனுக்கே வந்து தெரியும். சரியா? இந்த மாதிரி வந்து ஷெட்யூலே இல்லாம வந்து ஓட்டுறான் பாத்தீங்களா, அவன் தான் வந்து நான் ஷெட்யூல் ஆபரேட்டர்ஸ் சொல்லுவாங்க. விளங்குச்சா? நான் ஷெட்யூல் ஆபரேட்டர்ஸ்னா அவனுக்குன்னு எந்த வித ஃபிக்ஸ்டு டைம் இருக்காது. சரியா? யாராச்சும் புக் பண்ணா மட்டும்தான் வந்து அவன் வந்து ஆப்ரேட் வந்து பண்ணுவாங்க. ரைட். ஓகேவா? இது வந்து நான் ஷெட்யூல் ஆப்ரேட்டர்ஸ். சரியா?
இப்போ இந்த ரூல்ஸ் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த 8 ரூல்ஸும் இந்த நான் ஷெட்யூல் ஆப்பரேட்டர்ஸ்க்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அந்த 8 என்னென்னு கேட்டீங்கன்னா வந்து, ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, சேஃப்டி தான் வந்து முக்கியம். சரியா? என்ன சொல்றான்னா வந்து, நீ வந்து எவ்வளவு பெரிய விஐபியை கூட வந்து ஏத்திட்டு போ. சரியா? அவங்களோட அர்ஜென்சி இதுக்காகலாம் வந்து நீ வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு என்ன சொல்றது, இப்போ வந்து வெதர் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீ தைரியமா சொல்லணும் வெதர் சரியில்லைப்பா, இப்போ போனேன்னா ஏதாச்சும் வந்து ஆக்சிடென்ட் நடக்கும் அப்படின்றது வந்து உன்னோட சேஃப்டியை தான் வந்து முன்னுரிமை வந்து கொடுக்கணும். அந்த விஐபியோட கருத்தையோ அவங்க வந்து அர்ஜென்சியோ வந்து நீ வந்து முன்னுரிமை தரக்கூடாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் சேஃப்டி. சரியா? ரெண்டாவது விஷயம் வந்து டிரான்ஸ்பரன்சி. சரியா? இந்த மாதிரி வந்து பிரைவேட் ஜெட் ஆப்ரேட்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து அவங்களோட வெப்சைட்லயே முன்னாடியே போட்டுறணும், இந்த பருப்பா நான் இந்த ஏர்கிராஃப்டை வந்து ஓட்டுறேன், அதுக்கப்புறம் வந்து என்னோட ஏர்கிராஃப்டை வந்து லாஸ்டா வந்து இப்போதான் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணேன், அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணேன், 1 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணேன், அதுக்கப்புறம் வந்து என்னோட பைலட்ல வந்து இத்தனை வருஷம் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட பைலட்டுக்கு, அந்த மாதிரி வந்து நீ வந்து முன்னாடியே வந்து ஷோகேஸ் வந்து பண்ணணும். சரியா? ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி. மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ரேட்டிங் மாதிரி. சரியா? என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பப்ளிக் ரேட்டிங் வந்து போடுவாங்க பாத்தீங்களா, இப்போ ஆன்லைன்லயே ஒரு பொருளை வந்து வாங்குறீங்கன்னா 5 ஸ்டார் 4 ஸ்டார் இந்த மாதிரி வந்து ரேட்டிங் வந்து போடுவீங்களா, அதே மாதிரி வந்து ஒரு ரேட்டிங் சிஸ்டத்தை வந்து கொண்டு வராங்க. எப்படி வந்து சொல்லணும்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு 2 பிரைவேட் ஜெட் கம்பெனிஸ் இருக்காங்க, HOI இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹெச்க்கு வந்து ரேட்டிங் வந்து போடுவாங்க இந்த மாதிரி 5 ஸ்டாரு, ஒய்க்கு வந்து இந்த மாதிரி வந்து 2 ஸ்டாரு, இந்த மாதிரி வந்து ஒரு ரேட்டிங் சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து மூணாவது விஷயம். நாலாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த பிரைவேட் ஜெட் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து போறவாங்க பாத்தீங்களா, ஒவ்வொரு ஃபிளைட்டா இருக்கும் பாத்தீங்களா, ஒவ்வொரு ஃபிளைட்லயும் இந்த டிஜிசியை வந்து ஒரு ஆடிட் வந்து பண்ணுவாங்க. இந்த பைலட் வந்து அங்க வந்து பேசுவாங்க பாத்தீங்களா, அவங்களோட கான்வர்சேஷனு, அவங்க எவ்வளவு ஸ்பீடுக்கு வந்து போறாங்க, அவங்களோட இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, இப்படி எல்லாம் வந்து ஆடிட் வந்து பண்ணுவாங்க. அதோட பேர் பார்த்துக்காங்க சிவிஆர் டேட்டா மானிட்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து நாலாவது விஷயம். அஞ்சாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒருவேளை ஆக்சிடென்டே நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து செக் பண்ணுவாங்க. இந்த பைலட்டோட அந்த சேஃப்டி கன்சர்ன்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. ஒருவேளை நீ வந்து இந்த சேஃப்டி வயலேஷன் வந்து பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், பைலட்டுக்கு வந்து லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணுவாங்க. எத்தனை வருஷம் பார்த்துக்காங்க, 5 வருஷம் வந்து கேன்சல் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து இந்த ஆப்ரேட்டர் கம்பெனிஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களோட லைசன்ஸையே கேன்சல் பண்ணிடுவாங்க. அதாவது அந்த பெர்மிட் இருக்கும் பாத்தீங்களா, இந்த பெர்மிட்டே வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்க வந்து, நாங்க வந்து சேஃப்டி ஆடிட் வந்து நடத்துவோம், இந்த ஆடிட் வந்து மார்ச் 2026 வந்து நடத்தி முடித்திடுவோம் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஆடிட் முடிஞ்சோடனே வந்து நான் அவங்க வந்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. இதுதான் 8 விஷயங்கள். புரிஞ்சுச்சா? வழங்குச்சா? ஓகே, அடுத்த நாலாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நேஷனல் போர்டு எக்ஸாமினேஷன் இன் மெடிக்கல் சயின்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. யாரா நீங்க கேட்டீங்கன்னா வந்து மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கீழே வந்து ஒரு அட்டானமஸ் பாடி தான் வந்து இவனு. சரியா? இவனோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த நீட்டு, அதே மாதிரி வந்து மெடிக்கல் பிஜி எக்ஸாமு, அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் ட்ரைனிங் எக்ஸாமு, இந்த மாதிரி எக்ஸாம் இருக்கும் பாத்தீங்களா, இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்றது தான் வந்து இவனோட வேலை. அவனோட பேர் பார்த்துக்கங்க, NBEMSன்னு சொல்லுவாங்க. அதாவது நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் மெடிக்கல் சயின்ஸ் அப்படின்றது தான் அவனோட பேர். ஓகேவா? இவன் என்ன பண்ணுவான்னா ரீசெண்டா நல்லா வச்சுக்கோங்க, ரீசெண்டா வந்து ஒரு ஒரு ப்ரோக்ராம் மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பான். ஆன்லைன்ல வந்து ஒரு ப்ரோக்ராம் மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரோக்ராமோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏஐ இன் ஹெல்த் கேர் அப்படின்றது அந்த ப்ரோக்ராமோட பேரு. ஏஐ இன் ஹெல்த் கேர் அப்படின்றது அதோட பேரு. இந்த ப்ரோக்ராம் வந்து எத்தனை மாசம் நடக்கும்னு கேட்டீங்கன்னா 6 மாசம் வந்து நடக்கும். மொத்தம் வந்து இதுல என்ன பண்ணுவாங்கன்னா வந்து லைக் வந்து ஒரு சப்ஜெக்ட் மாதிரி வந்து சொல்லி தருவாங்க. எத்தனை மாடுலையும் வந்து சொல்லி தருவாங்க கேட்டீங்கன்னா வந்து, அதாவது எத்தனை யூனிட்னு கேட்டீங்கன்னா 20 மாடுலையும். சரியா? இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஃப்ரீ தான், யூடியூப் வழியா தான் வந்து சொல்லி தருவாங்க. இந்த மாதிரி சொல்லி தந்துகிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அதுல வந்து ஒரு சாப்டர் வந்து நடத்துறப்ப ரீசெண்டா வந்து யூடியூப்ல வந்து கண்டக்ட் பண்ணிருப்பாங்க. அதை வந்து மொத்தம் வந்து எத்தனை டாக்டர்ஸ் வந்து பார்த்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா 17,999 பேர் வந்து அந்த ஒரே ஒரு கிளாஸை மட்டும் பார்த்திருக்காங்க. சரியா? அட் அ டயத்துல 17,999 டாக்டர்ஸ் வந்து பார்த்திருக்காங்க. இது வரைக்கும் ஒரு ஆன்லைன் ப்ரோக்ராம்ல இத்தனை டாக்டர்ஸ் வந்து ஒரே நேரத்துல வந்து இந்த மாதிரி வந்து ப்ரோக்ராம் வந்து பார்த்ததே இல்ல அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இது ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. வேற எதுவும் அதுல இருக்காது. சரியா? இந்த ப்ரோக்ராம் வந்து யார் வந்து லீடர்ஷிப் வந்து பண்றாங்கன்னா அபிஜித் ஷேத் அப்படின்னு ஒருத்தவங்க தான் வந்து லீடர்ஷிப் வந்து பண்றாங்க. யாரா அந்த அபிஜித்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த NBMS ஓட பிரசிடென்ட், அவங்க தான் வந்து பிரசிடென்ட் தான் அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து நேஷனல் மெடிக்கல் கமிஷனோட சேர்மனும் இவங்க தான் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க.
ஓகேவா? இந்த ப்ரோக்ராம்க்கு வந்து யார் யார் சப்போர்ட் பண்றாங்கன்னா, அதாவது யார் யாருன்னு பார்த்துக்கோங்க. யூஎஸ்ஏ சேர்ந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அவங்களும், ஐஐஎம் லக்னோ ஒன்று, அதே மாதிரி வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர் ஒன்று. ஓகேவா? இவங்க தான் வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் லைக் வந்து என்ன சொல்றது, இப்போ வந்து சொல்லித்தராங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து சொல்லித்தரது வந்து இந்த 3 பேர் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. வேற என்ன பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா டாக்டர் ராகேஷ் சர்மா ஒருத்தவங்களும், அதே மாதிரி வந்து ஏவிஎஸ் சுரேஷ் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க 2 பேர் தான் வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது யார் கூட சேர்ந்து இந்த என்பிஎம்எஸ் வந்து இந்த விஷயத்தை வந்து பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஏஐ எக்ஸ்பர்ட் ஃபோரம் இந்தியாலையும் அப்ராட்லயும் வந்து ஏஐ எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கூட சேர்ந்து வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து கொலாபரேட் பண்ணி வந்து நம்ம என்பிஇஎம்எஸ் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்றத வந்து சொல்லி வந்து முடிச்சிருப்பாங்க. கடைசியா என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி கின்னஸ் ரெக்கார்டுன்னு சொன்னீங்கன்னா, கின்னஸ் ரெக்கார்ட்னா வந்து ஒருத்தவர் வந்து பார்க்கணும் பார்த்தீங்களா, வெரிஃபை வந்து பண்ணணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வெரிஃபை வந்து யார் பண்ணியிருப்பானா, ஸ்வப்னில் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து வெரிஃபை பண்ணியிருப்பாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சா? ஓகே. அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கடுத்த விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி இருப்பாங்க பார்த்தீங்களா, இவனோட ஃபவுண்டேஷன் டே வந்து ரீசெண்டா வந்து அப்சர்வ் வந்து பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு ஈவெண்ட் மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. எத்தனாவது ஃபவுண்டேஷன் டேவும் பார்த்துக்கோங்க, 40வது ஃபவுண்டேஷன் டே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜியோட எத்தனாவது ஃபவுண்டேஷன் டே வந்து அப்படின்றது சொல்ல தெரியணும். 40வது ஃபவுண்டேஷன். இதுக்காக வந்து ஒரு ஈவெண்ட் வந்து நடத்தியிருப்பாங்க. சரியா? அந்த ஈவெண்ட்ல வச்சு சில பல விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்ன, ஏது எது அப்படின்றது அந்த நியூஸ். ஓகேவா? ம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவோட பயோடெக்னாலஜி லைக் வந்து எப்படி சொல்றது, இந்த வேக்சின் போடுறது, வேக்சினு, அதுக்கப்புறம் வந்து லேப்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா கெமிக்கலு, அதுக்கப்புறம் வந்து சில பல கிட் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதாவது இந்த மெடிசன்ல கிட் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி இருக்க கிட்டு, அதாவது இந்த டயக்னைஸ்ட் கிட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்க கிட்டு, இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து இம்போர்ட் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஓகேவா? இந்த இம்போர்ட் பண்றப்ப வந்து ஓகே, எது முடி கேட்கலையா, எது முடி கேட்டுச்சு? இந்த மாதிரி இருக்கு கிட்டே இருக்கு பாத்தீங்களா, இது வந்து நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து இம்போர்ட் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்றாங்கன்னா வந்து ஒரு ஒரு அது பேர் என்ன, ஒரு போர்ட்டல் மாதிரி வந்து கொண்டு வராங்க. அது பேர் பார்த்துக்கோங்க, சுஜ்விகா அப்படின்றது அந்த போர்ட்டலோட பேர். ஓகேவா? இந்த போர்ட்டலோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இம்போர்ட் பண்றோம் பாத்தீங்களா, இந்த இம்போர்ட் பண்றதுல இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு வேக்சினே வந்து இம்போர்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து குவாண்டிட்டி நாங்க வந்து எத்தனை குவாண்டிட்டி, எவ்வளவு குவாண்டிட்டி வந்து இம்போர்ட் வந்து பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து வேற என்ன சொல்றது, எந்த செக்டர்ல வந்து அதிகமா வந்து இம்போர்ட் வந்து பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து அந்த இம்போர்ட் பண்றது வந்து போன வருஷத்தோட கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா, அதுக்கப்புறம் வேற என்ன சொல்றது, அதை வந்து மானிட்டர் பண்றது, இது எல்லா விஷயத்தையும் யார் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா சுஜிகா அப்படின்னு ஒரு போர்ட்டல் வந்து பண்ணோம். ஓகேவா? முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இம்போர்ட் பண்றது மட்டும் தான் தெரியும். எவ்வளவு இம்போர்ட் பண்றோம், எங்க அந்த இம்போர்ட் பண்ண ப்ராடக்ட் வந்து எங்க யூஸ் பண்றோம், போன வருஷத்தை கம்பேர் பண்றப்ப அதிகமா இம்போர்ட் பண்ணியிருக்கோமா, கம்மியா இம்போர்ட் பண்ணியிருக்கோமா, இது எந்தவித டீட்டெயில் வந்து முன்னாடி வந்து அவ்வளவா அக்யூரேட்டா வந்து தெரியாது. இது அக்யூரேட்டா கலெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ஏஐ டூல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் பார்த்துக்கோங்க, சுஜிகா அப்படின்றது அந்த டூலோட பேர். சரியா? இதை யார் டெவலப் பண்ணியிருக்காங்கன்றது முக்கியம். நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி இருப்பான் பாத்தீங்களா, அவனும் ஒருத்தவங்க கூட வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு இந்த விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க, ஏபிள் அப்படின்றது தான் அதோட பேர். ஓகே. வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு வந்து சப்போர்ட் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா பயோடெக்னாலஜி இண்டஸ்ட்ரி ரிசர்ச் அசிஸ்டன்ட் கவுன்சில் அவங்களும், அதே மாதிரி வந்து பயோடெக்னாலஜி ரிசர்ச் அண்ட் இனோவேஷன் கவுன்சில் இவங்க 2 பேர் தான் வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. டெவலப் பண்ணது, சப்போர்ட் பண்றது. ஓகே. வேற என்ன இதுல நீங்க பார்க்கணும்னா வந்து பயோ இ3 அப்படின்ற ஒரு பாலிசி இருக்கும். அது என்னடா இ3ன்னு கேட்டீங்கன்னா வந்து எக்கனாமி, என்விரான்மென்ட், எம்ப்ளாய்மென்ட் அப்படின்றது அந்த பாலிசியோட பேரு. இத வந்து நம்ம இந்த சுஜ்விகா இருக்கு பாத்தீங்களா, இது வந்து இதை வந்து இன்டகிரேட் பண்ணிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. கடைசியா என்ன சொல்லி வந்து முடிச்சிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா சில பல ஸ்டாட்டிக்லாம் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியால வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நேஷனல் பயோ ஃபவுண்டரி நெட்வொர்க் வந்து இருக்கு. அதுல வந்து கிட்டத்தட்ட வந்து 95 பயோ இன்குபேட்டர் வந்து 21 ஸ்டேட்ல இருந்து இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பயோடெக்னாலஜிக்கெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதுக்கு மட்டும் எவ்வளவு வந்து ஃபண்ட் வந்து ஒதுக்கி இருக்காங்களா நம்ம கவர்மெண்ட், 2000 கோடி தானே, 2000 கோடி வந்து ஒதுக்கி இருப்பாங்க.
மொத்த ரிசர்ச்க்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 1,00,000 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதுல பயோடெக்னாலஜி சம்மந்தப்பட்ட ரிசர்ச் வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காகவே மட்டும் அதுல இருந்து ஒரு 2,000 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த விஷயம் என்ன சொல்லியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து சில பல அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் வந்து இந்தியா வந்து ஒர்க் பண்ணும். அந்த டெக்னாலஜியோட பேர் பார்த்துக்கோங்க, ஸ்பேஸ் பயோடெக்னாலஜி. அதுக்கப்புறம் வந்து ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் வந்து தெரப்பி ட்ரையல்ஸ் அப்படின்ற ஒரு சில பல அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் வந்து இந்தியா வந்து இப்போ வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்தியாவோட பயோ எக்கனாமி இருக்கும் பார்த்தீங்களா, இது ரீசெண்டாக நம்ம படிச்சிருப்போம். என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 2014 இந்தியாவோட பயோ எக்கனாமி வந்து வெறும் வெறும் 10 பில்லியன் தான் இருந்துச்சு. இப்போ 2024 இது வந்து 165.7 பில்லியன் இருக்கு. இதை வந்து நாங்க வந்து 2047க்குள்ள வந்து 1 ட்ரில்லியனை வந்து கொண்டு வந்துரும் அப்படின்ற ஒரு டார்கெட் வந்து வச்சிருக்கோம். அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ம். கடைசியா இன்னொரு விஷயம் வந்து பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி இருப்பான் பாத்தீங்களா, அவனோட வெப்சைட் ஒன்று இருக்கும். அந்த வெப்சைட்டை வந்து ரீவாம்ப் வந்து பண்ணியிருப்பாங்க. இதுக்கு வந்து டிசைன் யார் வந்து பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அவனும் நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து இதுக்கு வந்து டிசைன் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்றது வந்து சொல்லி வந்து முடிச்சிருப்பாங்க. விளங்குச்சா? பெருசா இருந்துச்சு. ஓகே. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இது சிம்பிளான விஷயம். என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம ஓம் பிர்லா இருப்பான் ஓம் பிர்லா இருப்பார் பாத்தீங்களா, அதாவது லோக்சபால வந்து பேசுவார் பாத்தீங்களா, லோக்சபா ஸ்பீக்கர். அவர் வந்து ஒரு விஷயத்த வந்து கிரியேட் வந்து பண்ணியிருப்பாங்க. என்னத்த கிரியேட் பண்ணியிருப்பாருன்னு கேட்டீங்கன்னா பார்லிமெண்டரி ஃப்ரெண்ட்ஷிப் குரூப் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அது என்னடா பார்லிமெண்டரி ஃப்ரெண்ட்ஷிப் குரூப்னு கேட்டீங்கன்னா வந்து பார்லிமெண்ட்ல யார் இருப்பாங்க, இந்த எம்பிஸ்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா. இப்போ வந்து இந்தியாவோட எம்பி வந்து ரஷ்யாவோட எம்பி கூடயோ இல்லைன்னா வந்து பிரான்ஸோட எம்பி கூடயோ வந்து ஈஸியா வந்து எப்படி சொல்றது, இப்போ வந்து இந்தியால இந்த என்ன சொல்றது டக்குன்னு ஓவரா ரோல் ஆகுது. இப்போ வந்து உதாரணத்துக்கு பிரெஞ்சே எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து இந்தியா வந்து பிரெஞ்சுக்கு வந்து ஒரு டி-ஷர்ட்டே வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. பிரெஞ்சுக்காரங்க வந்து வாங்குறாங்க, இந்தியா தான் வந்து இந்த டி-ஷர்ட் வந்து கொடுக்குறாங்க. சரியா? முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா வந்து எந்த வித ரூல்ஸும் வந்து இருக்காது. இப்போ என்ன பண்றாங்க, இந்த பிரெஞ்சுக்காரங்க சில பல ரூல்ஸ்லாம் வந்து போடுறாங்க. இந்த பாருப்பா, ஆஹ் இந்த மாதிரி வந்து என்வரன்மெண்ட்டுக்கு உகந்த பொருட்களை மட்டும் தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அந்த மாதிரி வந்து ரூல் வந்து போடுறாங்க. இதனால வந்து நம்ம எக்ஸ்போர்ட் வந்து பாதிக்கப்படுது. முன்னாடி எப்படி இருக்கும்னா வந்து இந்த பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், முக்கியமான தலைவர்கள் மட்டும் தான் வந்து அவங்ககிட்ட வந்து பேசுற மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்றாங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் குரூப் அப்படின்ற ஒரு குரூப் வந்து கொண்டு வர்றாங்க. எதுக்காக இந்த குரூப் வந்து கொண்டு வர்றாங்கன்னா ஈஸியா வந்து நம்ம வந்து பேசிக்கலாம். அதாவது இந்தியாவோட எம்பியும் அவங்களோட எம்பியை வந்து பேசிக்கிறதுக்கு ஏதுவா ஹெல்ப் பண்றதுக்கு ஏதுவா வந்து ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் எத்தனை கண்ட்ரிஸ் கூட பாத்துக்கோங்க, 60 கண்ட்ரிஸ் கூட வந்து இந்த விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க. விளங்குச்சா? அவங்களோட எம்பியும் நம்மளோட எம்பியும் இன்டாக்ட் பண்றதுக்காக ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. யார் கிரியேட் பண்ணியிருக்கான்னு கேட்டீங்க, நம்ம ஓம் பிர்லா தான் இந்த விஷயத்த வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஓகே. அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்ப நம்மளோட நேஷனல் ஹைவே எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை யாரு கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கையில தான் வந்து இந்த நேஷனல் ஹைவே எல்லாம் இருக்கும். இப்ப எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து புதுசா வந்து ஒரு நேஷனல் ஹைவேலே வந்து நீ ஒரு பெட்ரோல் பங்கையோ இல்லைன்னா வந்து ஒரு ஹோட்டலையோ வைக்க போறேன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீ வந்து என்ஓசி வந்து வாங்கணும். சரியா? அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு என்ஓசி வந்து வாங்கணும். முன்னாடி இந்த என்ஓசி வாங்குற ப்ரொசீஜர் எப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து நீ வந்து என்னது பெட்ரோல் பங்கே வந்து வைக்க போறேன்னா வந்து அவங்களோட லோக்கல் ஹைவே ஆஃபீஸ்னு ஒரு ஆஃபீஸ் ஒன்று இருக்கும். அந்த ஆஃபீஸில் வந்து நீ வந்து விசிட் பண்ணணும். விசிட் பண்ணிட்டு நீ வந்து ஒரு ஃபார்மாக இருக்கும், அந்த ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணிட்டு இந்த பர்பா நான் வந்து இங்கே வந்து பெட்ரோல் பங்க் வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து எழுதி கொடுக்கணும். நீ எழுதி கொடுக்குற அந்த ஃபார்ம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபைல் வந்து அங்கே இருக்க லோக்கல் ஆஃபீஸுக்கு வந்து போகும். அந்த லோக்கல் ஆஃபீஸ் வந்து அதை வந்து பார்த்துட்டு அந்த ஆஃபீஸர் வந்து ரீஜனல் ஆஃபீஸ்க்கு வந்து அனுப்பிவிடுவார். அந்த ரீஜனல் ஆஃபீஸர் வந்து பார்த்துட்டு எல்லாமே ஓகேனா வந்து சீஃப் ஆஃபீஸுக்கு வந்து அனுப்பிவிடுவார். சரியா? அதுக்கப்புறம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தான் உனக்கு வந்து பர்மிஷன் வந்து கிடைக்கும். இல்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீ கொடுக்குற ஃபைல் இருக்கு பாத்தீங்களா, லோக்கல் ஆஃபீஸ்ல இருந்து ரீஜனல் ஆஃபீஸ் போகும், ரீஜனல் ஆஃபீஸ்ல இருந்து சீஃப் ஆஃபீஸ்க்கு வந்து போகுமா, இந்த மாதிரி போறது நீ வந்து இப்ப வந்து உன்னோட ஃபைல் வந்து எங்க இருக்கு அப்படின்றது வந்து உனக்கு தெரியாது. அதை வந்து உன்னால ட்ராக் பண்ண வைக்க முடியாது. எப்போ வந்து உனக்கு வந்து அந்த பதில் கிடைக்கும் அப்படின்ற ஒரு டெட்லைன் வந்து உனக்கு வந்து தெரியாது. இதுக்காக வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணிருக்காங்க. புதுசா வந்து ஒரு போர்ட்டல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன போர்ட்டல் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ராஜ்மார்க்
பிரவேஷ் அப்படின்றது தான் அந்த போர்ட்டலோட பேரு. இந்த போர்ட்டல்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஈஸியா வந்து என்ஓசி வந்து வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு போர்ட்டல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நீ வந்து எந்த ஆபீஸுக்கு வந்து போக தேவையில்ல. வீட்ல இருந்தே வந்து இந்த போர்ட்டல் வந்து ஓபன் பண்ணிட்டு உன்னோட லேண்ட் டாக்குமெண்ட், நீ என்னத்த கொண்டு வர போற, அதாவது பெட்ரோல் பங்க் வைக்க போறியோ இல்ல ஹோட்டல் வைக்க போறியோ அதோட பிளானு, அதுக்கப்புறம் வந்து அதோட சேஃப்டி சர்டிஃபிகேட்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் அப்லோட் வந்து பண்ணா மட்டும் போதும். இந்த அப்லோட் பண்ண பிறகு வந்து இந்த போர்ட்டலே ஆட்டோமேட்டிக்கா வந்து சென்ட் பண்ணிடும் அந்த லோக்கல் ஆஃபீஸ், அதுக்கப்புறம் லோக்கல் ஆஃபீஸ் வந்து ரீஜனல் ஆஃபீஸ், அதுக்கப்புறம் வந்து அங்க அந்த சீஃப் ஆஃபீஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த போர்ட்டலே வந்து சென்ட் பண்ணிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து வேற என்ன விஷயம் இருக்குன்னா, ஈஸியா வந்து ட்ராக் பண்ணிக்கலாம் உன்னோட கம்ப்ளைண்ட் வந்து இன்னைக்கு வந்து எங்க இருக்கு, என்னைக்கு வந்து எனக்கு வந்து தீர்வு, அதாவது அந்த சொல்யூஷன் எப்படி சொல்றது, அந்த ஃபைனல் அப்ரூவல் இருக்கு பாத்தீங்களா, அந்த அப்ரூவல் வந்து என்னைக்கு கிடைக்கும், மிச்சம் எல்லா விஷயத்தையும் இந்த போர்ட்டல் வழியாவே வந்து பாத்துக்கலாம். அப்படின்றதுக்காக ஒரு போர்ட்டல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த போர்ட்டலோட பேர் பாத்துக்கோங்க, ராஜ்மார்க் பிரவேஷ் அப்படின்றது அந்த போர்ட்டலோட பேரு. யார் இந்த விஷயத்த வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஹைவே மினிஸ்டர் இருப்பாங்க பாத்தீங்களா, நிதின் கட்கரி, அவர் தான் இந்த விஷயத்த வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சா? ஓகே, அடுத்த நிமிஷம் வந்துருங்க. அடுத்த நிமிஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். இந்த ஸ்கீமோட பேர் பார்த்துக்கோங்க, பிரதான் மந்திரி கேரிஃப் கல்யாண் அன்ன யோஜனா அப்படின்றது அந்த ஸ்கீமோட பேர். இந்த ஸ்கீமை பத்தி நமக்கு நல்லா தெரியும். என்னன்னா கேட்டீங்கன்னா வந்து இந்த புவர் ஃபேமிலிஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தேவையான சப்சிடி, என்ன மாதிரி சப்சிடின்னு பார்த்துக்கோங்க, இந்த அரிசி கோதுமை இந்த மாதிரி தருவாங்க பார்த்தீங்களா ரேஷன் கடையில், அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் வந்து இந்த பிரதான் மந்திரி கேரிஃப் கல்யாண் யோஜனா, கேரிஃப் கல்யாண் அன்ன யோஜனா அப்படின்ற ஒரு ஸ்கீமு. இதுல என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து அந்த ரேஷன் கடை வழியா வந்து இந்த புவர் ஃபேமிலிஸ் தேவையான அரிசி கோதுமை இதெல்லாம் வந்து ஃப்ரீயா வந்து தருவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வந்து ரீசெண்டா நம்ம வந்து படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம் கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து சிபிடிசி அப்படின்னு ஒரு கூப்பன் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதாவது சென்ட்ரல் போர்ட் டிஜிட்டல் கரன்சி. நான் கூட ஒரு கதை சொல்லியிருப்பேன். உதாரணத்துக்கு எக்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து நார்மலா வந்து ரேஷன் கடையில என்ன பண்ணுவாரு, லைக் வந்து இப்போ வந்து மாசம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 1ஆம் தேதி ஆச்சுன்னா வந்து ரேஷன் கடையில வந்து போய் வந்து கியூல நிப்பாரு. கியூல நின்று வந்து அந்த ரேஷன் பொருளை வந்து வாங்கிக்கிடுவாங்க. ஓகேவா? அரிசியோ கோதுமையோ வந்து வாங்கிக்கிடுவாங்க. இனிமே எப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், மாசம் பிறந்த பிறகு, மாசம் பிறந்த உடனே உன்னோட ஒரு அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு கூப்பன் வந்து வரும். சரியா? உதாரணத்துக்கு வந்து 1000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கூப்பனு, 1200 மதிப்புள்ள ஒரு கூப்பன் வந்து வரும். இந்த கூப்பனை வச்சுட்டு நீ வந்து வேற எந்த விஷயமும் பண்ண முடியாது. லைக் வந்து அந்த கூப்பன்ல வந்து ஒரு QR கோட் மாதிரி இருக்கும். அந்த QR கோடை கொடுத்துட்டு நீ ரேஷன் கடையில போய் வந்து காட்டணும். அந்த ரேஷன் கடையில ஒரு ஸ்கேனர் மாதிரி வந்து வச்சிருப்பாங்க. அவங்க வந்து அதை ஸ்கேன் பண்ணிட்டு லைக் வந்து உனக்கு தேவையான அரிசியோ கோதுமையோ வந்து கொடுத்துருவாங்க. எதுக்காக இந்த விஷயத்த வந்து பண்றாங்கன்னா, முன்னாடி என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து நீ வந்து போய் வந்து உன் கைரேகை வச்சோன்னே ஒரு துண்டு சீட்ல வந்து எழுதி தருவாங்க. இந்த மாதிரி அரிசி 5 கிலோ, கோதுமை 10 கிலோ அந்த மாதிரி வந்து எழுதி தருவாங்க. இல்ல என்ன பிரச்சனை இருக்குன்னா வந்து ஒருவேளை நான் வாங்காட்டியும் அவன் வந்து அந்த துண்டு பேப்பரை வந்து ஒரு கணக்கு காட்டிட்டு வந்து அந்த அரிசியை வந்து அபகரிச்சுக்கிறாங்க. லைக் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி கரப்ஷன் வந்து குறைக்கணும், ஃபேக்கா வந்து பெனிஃபிட் ஆகுறாங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து தடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சிபிடிசி ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த கூப்பன் மாதிரி ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது ஆல்ரெடி பார்த்தது. அதே தான் வந்து இந்த இந்த நியூஸ்லயும் வந்து சொல்லியிருப்பாங்க. இல்ல வேற என்னென்ன நீங்க வந்து படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இது யார் லான்ச் பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து இந்த இதை வந்து லான்ச் பண்றாங்க. இப்போதைக்கு எங்க லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, புதுச்சேரியில தான் வந்து ஒரு பைலட் ப்ராஜெக்டா, அதாவது டெஸ்டிங் ப்ராஜெக்டா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கன்றது முக்கியம், புதுச்சேரி அப்படின்றது சொல்ல தெரியணும். ஓகேவா? யார் யார் வந்து யார் யார் சேர்ந்து வந்து இது வந்து கோஆர்டினேட் வந்து பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி ஒன்று, ஆர்பிஐ ஒன்று, அதுக்கப்புறம் வந்து பப்ளிக் ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அவங்க ஒன்று, அவங்க அதுக்கப்புறம் வந்து சில பல பேங்கிங் பார்ட்னர்லாம் கனரா பேங்க், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த விஷயத்த வந்து பண்றாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ரங்கிஸ்தான் ஆல்ரெடி பார்த்தது. ஓகே, அதுக்கடுத்து வந்து ஒரு எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸோட பேர் பார்த்துக்கோங்க, எக்ஸசைஸ் அக்னி வர்ஷனா, அக்னி வர்ஷா அப்படின்றது தான் இந்த எக்ஸசைஸோட பேர். பேர் முக்கியம். அக்னி வர்ஷா அப்படின்றது தான் இந்த எக்ஸசைஸோட பேரு. யார் வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்கன்னா, இந்தியன் ஆர்மியோட சவுத்தர்ன் கமாண்ட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஏதாவது சொல்ல வந்தீங்களா? ஓகேவா? வேற என்ன நீங்க படிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸசைஸ்னா அதோட பேர் என்ன, அதுக்கப்புறம் வந்து யார் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்றது முக்கியம்.
அதுக்கப்புறம் வந்து இது எந்த மாதிரி எக்ஸசைஸ்ன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ். சரியா? அதுக்கப்புறம் வந்து தெரியலையே. ஓகே. சரியா? எக்ஸசைஸ் அதோட பேரு யார் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க வச்சு இந்த எக்ஸசைஸ் வந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ராஜஸ்தான்ல வந்து போக்ரான் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். சரியா? போக்ரான் ஃபீல்ட் ஃபயரிங் ரேஞ்ச் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அங்க வச்சு தான் வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ம். ஓகே. வேற எதுவும் இதுல இருக்காது. புரிஞ்சுச்சு தானே? ஒரு மாதிரி விட்டு விட்டு சொன்னேன். ஓகேவா? கேட்கலையா? எது முடி கட்டுச்சு? ஓகே. 9வது நியூஸ் பார்க்கணும் அப்படிதானே? ஓகே. அதுல வந்து ஒரு விஷயம் இருக்கும். சரியா? அதோட பேர் மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபயர் அண்ட் மனோவர் அப்படின்ற ஒரு விஷயம் இன்டகிரேட் பண்ற மாதிரி. அது என்னடா ஃபயர் அண்ட் மனோவர்னா வந்து லைக் வந்து என்ன கேட்டிங்கன்னா வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து எதுக்காக கண்டக்ட் பண்றாங்கன்னா வந்து ஒரு டெசர்ட் ஏரியாலே வந்து ஒரு வார் சுச்சுவேஷன் மாதிரி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம ட்ரானை வந்து அனுப்பணும். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து ஃபயர், அதாவது நம்ம ட்ரான் அனுப்பி வந்து அதை வந்து டிடெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஒன்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வந்து யுத்தம் புரியறது தான் வராங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நீ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாம்பு, அதுக்கப்புறம் வந்து இந்த ராக்கெட் லான்ச்சர்ஸ் இந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அதை வச்சு நின்று நீ வந்து ஃபயர் வந்து பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த T-90 டேங்க்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த டேங்க் வந்து கொண்டு வந்து போவாங்க. அதுக்கப்புறம் வந்து மனோவர். சரியா? இதெல்லாம் வந்து ஃபயர்ல வந்துரும். அதுக்கப்புறம் வந்து மனோவர் அப்படின்றது என்ன கேட்டீங்கன்னா வந்து இந்த இந்த நம்மளோட எப்படி சொல்றது, மனிதர்கள் வந்து இந்த ஆம், வண்டியில வந்து போவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி போறது. சரியா? அதாவது ஃபயரும் பண்ணணும், இந்த மனிதர்களும் வந்து போகணும். மனிதர்கள் மீன்ஸ் சோல்ஜர்ஸ் சொல்றேன். புரியுது தானே? சோல்ஜர்ஸும் போகணும். இந்த ரெண்டு விஷயத்தையும் இன்டகிரேட் பண்ற மாதிரி ஒரு ட்ரைனிங் எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. எங்க கண்டக்ட் பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க, ராஜஸ்தான்ல வச்சுதான் வந்து பண்றாங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகேவா? அடிக்கடி வெளியே போகுது, அடிக்கடி வந்து கட் ஆகுது. ஓகே தானே? நான் பேசுறதெல்லாம் புரியுது தானே இன்னைக்கு? ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. சரியா? அங்கங்க வந்து இதாகுது. ஓகே. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சிஎஸ்ஐஆரோட ஒருத்தன் இருப்பான். அவனோட பேர் பார்த்துக்கோங்க. சிஎஸ்ஐஆரோட சிஎஸ்ஐஆரோட நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் இன்டர் டிசிப்ளினரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. நல்லா வச்சுக்கோங்க. சிஎஸ்ஐஆரோட நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் இன்டர் டிசிப்ளினரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. உங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இவங்க வந்து புதுசு புதுசா வந்து நிறைய டெக்னாலஜி வந்து கிரியேட் வந்து பண்ணியிருப்பாங்க. லைக் எப்படி சொல்றது, ஓகே இப்படி வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நீ வந்து ஒரு டெக்னாலஜி வந்து கிரியேட் பண்ற, சும்மா லேப்ல வந்து கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. வெறும் லேப்ல மட்டும் வச்சுக்கிட்டு வந்து அந்த டெக்னாலஜிக்கும் மதிப்பு இல்லை, அதனால வந்து மக்களுக்கும் எந்த வித யூஸும் இல்லை. ஓகேவா? ஒரு டெக்னாலஜி வந்து நீ வந்து லேப்ல கண்டுபிடிக்கிறேன்னா அதை வந்து நீ வந்து இண்டஸ்ட்ரி, அதாவது கம்பெனிஸ்க்கு வந்து அனுப்பணும். கம்பெனி வந்து அதை வந்து மார்க்கெட்டுக்கு அனுப்பணும். மார்க்கெட்ல இருந்து அது வந்து பப்ளிக் யூஸ், அதாவது மக்களோட பயன்பாட்டுக்கு வந்து கொண்டு வரணும். அப்போதான் வந்து அந்த டெக்னாலஜிக்கும் மதிப்பு, அந்த டெக்னாலஜிக்கும் யூஸ். சரியா? இது வந்து பேசிக். இப்போ என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த மாதிரி அந்த நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா சிஎஸ்ஐஆரோட நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் இன்டர் டிசிப்ளினரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து நிறைய டெக்னாலஜி வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வந்து வச்சிருப்பாங்க. இதை வந்து மக்களோட பயன்பாட்டுக்கு, அதாவது இண்டஸ்ட்ரி யூஸுக்கு, மார்க்கெட் யூஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் தான் நடக்குது. அந்த ஈவெண்ட்டோட பேர் பார்த்துக்காங்க லேப் டு மார்க்கெட்னு இருக்குமே. எங்க இருக்கு அந்த ஈவெண்ட்டோட பேர்? இந்த ஈவெண்ட்டோட பேர் பார்த்துக்காங்க
NIIST டெக் கனெக்ட் ஃப்ரம் லேப் டு மார்க்கெட் அப்படின்றது அந்த ஈவெண்ட்டோட பேர் முக்கியம். சிஎஸ்ஐஆரோட அந்த இன்ஸ்டியூட்டோட பேர் அப்படியே வந்திருக்கும். ஃப்ரம் லேப் டு மார்க்கெட் அப்படின்றது அந்த ஈவெண்ட்டோட பேர். எங்க வச்சு நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த சிஎஸ்ஐஆரோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா டெல்லியில, அங்க வச்சு தான் வந்து இந்த ஈவெண்ட் வந்து நடக்குது அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? வேற என்ன இது படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இந்த டெக்னாலஜியை வந்து மக்களோட பயன்பாடு கொடுக்குறேன்னு சொன்னியா, எந்த மாதிரி டெக்னாலஜின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு ஸ்பெஷல் ஹெல்த் ரைஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? நார்மலாக நம்ம வந்து வெள்ளை அரிசி, அதாவது ஒயிட் ரைஸ் வந்து சாப்பிட்டோம்னா வந்து அதில் வந்து ஏகப்பட்ட வந்து சுகர் வந்து இருக்கும். இது வந்து இந்த டயபெட்டிக் வெர்ஷனில் இருக்கோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ரிஸ்க். அதனால வந்து மோஸ்ட்லி வந்து அவங்க வந்து இந்த ரைஸே வந்து எடுத்துக்கிற மாட்டாங்க. இப்போ என்ன பண்றாங்க, புதுசா வந்து ஒரு ரைஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இந்த NIIST அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, லேப்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல கண்டுபிடிச்சதை வந்து இப்போ வந்து ஒருத்தவங்கள்ட்ட வந்து கொடுக்குறாங்க, டெக்னாலஜியை வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றாங்க. யாருக்கு வந்து பண்றாங்கன்னு பார்த்துக்கோங்க. டாடா கன்சியூமர் ப்ராடக்ட் லிமிடெட் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கும், எஸ்எஸ் சோல் ஃபுட்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க, உங்க 2 பேருக்கும் அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த ரைஸ். கிளைகாமிக் இண்டெக்ஸ், லோ கிளைகாமிக் இண்டெக்ஸ், அதாவது அந்த சுகர் கண்டென்ட் வந்து கம்மியா இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து அதோட டெக்னிக்கல் டேர்ம் பேரு. அந்த ரைஸை வந்து இப்போ வந்து டாட்டாக்கும் இந்த எஸ்எஸ்ஓலுக்கு வந்து கன்வெர்ட் வந்து பண்றாங்க, அதாவது டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றாங்க. இது முதல் விஷயம். அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காஃபி கிரீமான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜியை வந்து யாருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்னா, இதையும் டாடா கன்சியூமர் ப்ராடக்ட் லிமிடெட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பயோ பயோபேஸ்டு பாலியூரேத்தேன் அப்படின்னு ஒன்று இருக்கும். சரியா? அந்த டெக்னாலஜியை வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றாங்க. இது இதுக்காக வந்து இந்த பெட்ரோலுக்கு வந்து மாற்றா வந்து ஒரு பொருளை வந்து கொண்டு வருது. சரியா? பாலியூரேத்தேன் அப்படின்றது பேரை பார்த்துக்கோங்க. அதையும் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 4 டெக்னாலஜி இன்னும் இருக்கும். அடிஷனலா வந்து வேற என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆஸ்மாட்டிக் டீஹைட்ரேட்டட் ஃப்ரூட் பைட் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி ஒன்று, அதுக்கப்புறம் வந்து ரெடி டு குக் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி ஒன்று, இதையும் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஜெய்வாம் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி, இதையும் வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றாங்க. ஓகேவா? வேற என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து சில பல அவார்ட்ஸை பத்தி பேசியிருப்பாங்க. என்னென்ன அவார்டுன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ரைஸ், அதாவது ஸ்பெஷல் ஹெல்த் ரைஸ்ன்னு சொன்னேன்னா, அதை கண்டுபிடிச்சதுக்காக வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பிரைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பிரைஸோட பேர் பார்த்துக்கோங்க, டாடா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிரைஸ் அப்படின்றது தான் அந்த பிரைஸோட பேரு. யாரு கொடுத்துருப்பாங்க கேட்டீங்கன்னா, ஆனந்த ராமகிருஷ்ணன் அப்படின்னு ஒருத்தவங்க. சரியா? அவங்க தான் வந்து இந்த ரைஸை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த பிரைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இன்னொரு பிரைஸ் வந்து பீட்டா ஃபேஷன் அவார்டு அப்படின்ற ஒரு அவார்டு. சரியா? இது எதுக்காக கொடுத்துருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து அக்ரிகல்ச்சர் பயோமாஸுக்காக. சரியா? அதுக்காக வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி இருக்கும். கடைசியா என்ன சொல்லி வந்து முடிச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த சிஎஸ்ஐஆரோட NIIST இருப்பான் பாத்தீங்கன்னா, அவன் வந்து புதுசா வந்து ஒரு ஒரு சால்ட்டுக்கு வந்து ஒரு டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த சால்ட்டோட பேர் பார்த்துக்கோங்க, ஹாலோ சால்ட் கிறிஸ்டல் அப்படின்றது தான் அந்த சால்ட்டோட பேர். இதுல என்ன சிறப்பு அம்சம்னு கேட்டீங்கன்னா வந்து, நீ நார்மலா சால்ட் வந்து எடுத்துக்கிற பாத்தீங்கன்னா அது மாதிரி தான் அந்த சால்ட் வந்து இருக்கும். சரியா? ஆனா வந்து அந்த எடுத்துக்கிற சால்ட்ல வந்து 86%, அது எவ்வளவோ இருக்குமே. அந்த சோடியம் கண்டென்ட் இருக்கும் பாத்தீங்களா, நீ நார்மலா எடுத்துக்கிறதோட 86% சோடியம் கண்டென்ட் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சா? இது எல்லாமே நீங்க படிக்கிற மாதிரி தான் இருக்கும். டெக்னாலஜியை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க, அது என்னென்ன டெக்னாலஜி, யார் யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க அப்படின்றதான் விஷயம். நான் பேசுறது புரியுதுதானே இன்னைக்கு? ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம நித்தி ஆயோக் இருக்கோம் பாத்தீங்களா, நித்தி ஆயோக்கோட சிஇஓ யாருன்னு கேட்டீங்கன்னா BVR சுப்பிரமணி அப்படின்றத நீங்க வந்து சொல்லிடுவீங்க. ஓகேவா? ஆனா வந்து இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னா வந்து அவரோட டேர்ம் வந்து இப்போ வந்து முடியுது. மொத்தம் வந்து அவர் வந்து எத்தனை டேர்முக்கு வந்து இருப்பார்னா 3 வருஷத்துக்கு வந்து இருந்திருப்பாரு. அவரோட டேர்ம் வந்து இப்போ வந்து முடியுது. இப்போ வந்து அந்த இடம் வந்து வெற்றிடமா இருக்கா, அதை நிரப்புறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, டைரக்ட் ஜெனரல் ஆஃப் டெவலப்மெண்ட் மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு ஒரு ஆஃபீஸர் வந்து அப்படின்ற ஒரு டைரக்ட் ஜெனரல் வந்து இருப்பாரு. அவங்களோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா நிதி சிப்பர் அப்படின்றதுதான். நிதின்னு வச்சுக்கோங்க. சரியா? நிதி அப்படின்றவங்க தான் வந்து அதோட டைரக்ட் ஜெனரல். அவங்கள என்ன சொல்லியிருக்காங்க, ஏன்பா நிதி, நீ வந்து இந்த பொசிஷனும் அடிஷனலா வந்து பாத்துக்க அப்படின்றது வந்து டெம்பரரியா வந்து கொடுத்துருக்காங்க. என்ன பொசிஷன் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, நிதி ஆயோக்கோட சிஇஓவையும் நீ வந்து பாத்துக்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. யார்கிட்ட சொல்லியிருக்காங்க பாத்துக்கோங்க, நிதிட்ட தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, ஏதாவது சொல்ல வந்தீங்களா? கொஞ்சம் டக்குன்னு சொல்லுங்க, ஏதாவது சொல்ல வந்தீங்களா?
நிதி நிதி உங்களதான். இல்லையா? ஓகே. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியால வந்து ஆக்சிடென்ட்லாம் நடக்குது சரியா? அது வந்து கம்மி எவ்வளவு கரெக்டா வந்து அக்யூரேட்டா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட வந்து 1,53,972 ஆக்சிடென்ட் வந்து ரோடு ஆக்சிடென்ட் வந்து நடக்குது. அதுல என்ன சொல்றாங்கன்னா வந்து அதுல நடக்கிற ஆக்சிடென்ட்ல 1,00,000 பேருக்கு நடந்துச்சுன்னா அதுல வந்து 15ல இருந்து 16 பேர் வந்து இறந்துடுறாங்க சரியா? இதை வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கேம்பெயின் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கேம்பெயினோட பேர் பார்த்துக்கங்க, மேக் ஏ சேஃப்டி ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது தான் அந்த கேம்பெயினோட பேரு. இது வந்து இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, குளோபல் லெவலில் வந்து இந்த கேம்பெயின் வந்து நடக்கும். இதை வந்து இனிஷியேட் வந்து யார் பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா யூஎனும் ஜேசிடி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க 2 பேர் சேர்ந்தா வந்து இதை வந்து இனிஷியேட் வந்து பண்ணியிருப்பாங்க. இதை வந்து எப்போ பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த கேம்பெயின் 2022 வந்து பண்ணியிருப்பாங்க. இதோட எய்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா 2026க்குள்ள வந்து இந்த மாதிரி வந்து மொத்தம் வந்து 80 கண்ட்ரிஸ் கிட்டத்தட்ட வந்து 1000 சிட்டிஸ் வந்து இந்த மாதிரி வந்து இந்த கேம்பெயின் வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் இந்த கேம்பெயினோட ஒரு எய்ம். ஓகேவா? மொத்தம் வந்து 80 கண்ட்ரி 1000 சிட்டிஸா இப்போ வந்து அந்த கேம்பெயின் வந்து இந்தியாவுக்கு வந்து வந்திருக்கும். இந்தியாவில் வந்து மொத்தம் எத்தனை சிட்டிஸ் கேட்டீங்கன்னா 4 முக்கியமான சிட்டிஸ். நியூ டெல்லியில ஒன்று, மும்பைல ஒன்று, சென்னையில ஒன்று, பெங்களூர்ல வந்து இந்த கேம்பெயின் வந்து கண்டக்ட் பண்றாங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த கேம்பெயினுக்கு வந்து ஒரு பெரிய ஆளை வந்து ஒரு அம்பாசிடர் மாதிரி வந்து போடுவாங்க பாத்தீங்களா? அம்பாசிடர்ல இப்போ வந்து ஒரு ரோடு ஆக்சிடென்ட் வந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஹெல்மெட் போடுங்க, இந்த மாதிரி மெதுவா போங்க, வேகமா போகாதீங்க, இந்த மாதிரி நான் போய் சொன்னேன்னா யாருமே கேட்க மாட்டாங்க. ஆனா வந்து ஒரு பெரிய ஆள் சொன்னாங்கன்னா ஓகே ஏதோ சொல்ல வராங்க அந்த மாதிரி வந்து கேட்பாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஆளை வந்து அப்பாயின்ட் வந்து பண்ணியிருக்காங்க. யாரை பண்ணியிருக்காங்கன்னு பாத்துக்காங்க, சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அந்த கேம்பெயினோட பேர் முக்கியம், மேக் சேஃப்டி ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது தான் கேம்பெயினோட முக்கிய பேரு. வேற என்ன இதுல நீங்க பார்க்கணும் வந்து யார் வந்து இதை வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்கன்னா யுனைடெட் நேஷனல் ஐநா சபை இருப்பான் பாத்தீங்களா? அவன் தான் வந்து இதை வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கடைசியா என்ன சொல்லியிருப்பான் வந்து இந்த ஒரு டிக்ளரேஷன் இருக்கும், மொராக் மொராக்கேஷ் டிக்ளரேஷனா, அதோட பேர் பார்த்துக்கோங்க. இந்த டிக்ளரேஷன்ல என்ன சொல்லியிருப்பானா வந்து இந்த மாதிரி வந்து இப்போ எவ்வளவு ஆக்சிடென்ட் நடந்துகிட்டு இருக்கோ அந்த ஆக்சிடென்ட் வந்து 50% வந்து குறைக்கணும். எப்பக்குள்ளன்னு பார்த்துக்கோங்க, 2030க்குள்ள வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ப்ராமிஸ் வந்து பண்ணிருப்பாங்க அந்த டிக்ளரேஷன் கீழே. அதையும் இதுல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே தானே? புரிஞ்சிச்சு தானே? சச்சின் டெண்டுல்கர் அப்படின்றத மட்டும் நான் வச்சுக்கோங்க, அதுதான் முக்கியம். அந்த கேம்பெயினோட யாரு வந்து அம்பாசிடரா போட்டிருக்காங்க, அம்பாசிடர் இல்ல, ஒரு சாம்பியன் கொடுத்துருக்காங்க அம்பாசிடர் மாதிரி சரியா? ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கடுத்து வந்து ஒரு ரேங்கிங். இந்த ரேங்கிங் வந்து யார் விட்டுருக்காங்க பார்த்துக்கோங்க, ஹருண் இந்தியா அப்படின்னு ஒருத்தவங்க தான் வந்து இந்த ரேங்கிங் வந்து விட்டுருப்பாங்க. இது யாருக்காக ரேங்கிங்னா வந்து அன்லிஸ்டட் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்னடா அன்லிஸ்டட் கம்பெனிஸ்ன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகிருக்கும் கம்பெனிஸ்லாம் வந்து லிஸ்டட் கம்பெனிஸ்ல வந்துடும். இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகாம இருக்கும் பாத்தீங்களா? அந்த மாதிரி இருக்க கம்பெனிஸ்லாம் வந்து அன்லிஸ்டட் கம்பெனிஸ்ல வந்து வந்துடும். புரிஞ்சுச்சா? அந்த கம்பெனியோட ஷேரு அந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலோ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலோ வந்து இருக்காது பாத்தீங்களா? அந்த மாதிரி இருக்க கம்பெனிஸ்லாம் வந்து அன்லிஸ்டட் கம்பெனிஸ்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இந்த அன்லிஸ்டட் கம்பெனிஸ்ல வந்து யார் வந்து அதிகமா வந்து வருமானம் வந்து ஈட்டுறாங்க, யார்கிட்ட வந்து அதிகமா வந்து இந்த இது அந்த சொத்து இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ரேங்கிங் மாதிரி விட்டுருக்காங்க. அந்த ரேங்கிங்கோட பேர் பாத்துக்கோங்க, ஹருண் இந்தியா லிஸ்ட் ஆஃப் 100 அன்லிஸ்டட் ஜெம்ஸ் அப்படின்றது தான் அந்த ரேங்கிங்கோட பேரு. இதுல என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து அதிகமா இதுல வந்து டாப்ல வந்து இந்த ரெவன்யூ கணக்குல சரியா, ரெவன்யூ வந்து அதிகமா வந்து இந்த கம்பெனிஸ்ல யார் அதிகமா வந்து ஈட்டிருக்காங்க கேட்டீங்கன்னா ரிலையன்ஸ் தான். கிட்டத்தட்ட வந்து 2.7 ட்ரில்லியன் வந்து ரெவன்யூ வந்து ஈட்டிருக்காங்க. ரெண்டாவது யாருன்னு கேட்டீங்கன்னா பிளிப்கார்ட் 83,000 கோடி அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. மூணாவது வந்து மலபார் இருப்பாங்க, கிட்டத்தட்ட வந்து 66,000 கோடி. ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் தேர்டு. மொத்தம் என்ன சொல்லியிருப்பாங்க வந்து ஓகே மொதல் 3 கம்பெனிஸ் வந்து இவ்வளவு ரெவன்யூ, இதுல இருக்க 100 கம்பெனிஸ் இந்த லிஸ்ட்ல இருக்காங்களா, இந்த 100 கம்பெனிஸும் சேர்ந்து வந்து எவ்வளவு ரெவன்யூ வந்து ஈட்டிருப்பாங்கன்னா 8.9 ட்ரில்லியன் சரியா? இது வந்து எல்லாமே வந்து 2025க்கு. இது வந்து 2023 கம்பேர் பண்றப்ப அங்க வந்து 6.7 ட்ரில்லியன் தான் இருந்துச்சு, இப்போ வந்து 8.9 ட்ரில்லியன் இருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இந்த growth இருக்கும் பாத்தீங்களா, இந்த காம்பவுண்டரா வந்து இன்க்ரீஸ் ஆகும் பாத்தீங்களா, அந்த growth வந்து 2023ல இருந்து 25 முடியும் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 15.2% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே ரெவன்யூ சரியா? இப்போ வந்து இங்க இருக்க மொத்த 100 கம்பெனிஸோட மொத்த சொத்து மதிப்பு அது வந்து 2025ல மட்டும் ரெவன்யூ. இது வந்து மொத்த சொத்து வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 28.5 ட்ரில்லியன் இருக்கு. கிட்டத்தட்ட வந்து 328 பில்லியன் டாலர் வந்து இருக்கு. அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ப்ராஃபிட் மட்டும், ரெவன்யூன்றது வருமானம், ப்ராஃபிட்ன்றது செலவு
அந்த வருமானத்துல செலவை வந்து நீங்க வந்து மைனஸ் பண்ணீங்கன்னா அதுதான் வந்து ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட் கணக்குல வந்து யார் வந்து டாப்ல இருக்காங்க கேட்டீங்கன்னா அதுலயும் ரிலையன்ஸ் தான் வந்து டாப்ல இருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து 22,573 கோடி வந்து ப்ராஃபிட்டா வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ரெண்டாவது வந்து அதானி இருப்பாங்க. மூணாவது வந்து ஜெரோதோ அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. அதே மாதிரி வந்து இந்த இந்த லிஸ்ட்ல இருக்க 100 கம்பெனிஸோட மொத்த ப்ராஃபிட் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 1.03 ட்ரில்லியன் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. கடைசி என்ன சொல்லி முடிச்சிருப்பாங்கன்னா 2023 இருந்து 2023 கம்பேர் பண்ணியிருப்பாங்க. இந்த 23 இருந்து 25 லைக் வந்து 23 வந்து ரொம்ப கீழே இருந்துட்டு 25 வந்து இப்போ வந்து டாப்பா வந்து வந்திருப்பாங்க பாத்தீங்களா. ஃபாஸ்டா வந்து க்ரோ ஆயிருப்பாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி யாரு வந்து ஃபாஸ்டா க்ரோ ஆயிருப்பாங்கன்னா டாடா எலக்ட்ரானிக்ஸ் தான் வந்து அதுல வந்து டாப்ல இருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். வேற எதுவும் இதுல இருக்காது. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு 2 பேர் வந்து எம்ஓயு சைன் பண்ணியிருப்பாங்க. யார் யாருன்னு பார்த்துக்கோங்க. டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கல்ச்சர் அப்படின்னு ஒருத்தவனும் ஐஐடி கரக்பூர் அப்படின்னு ஒருத்தவனும் வந்து எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக இந்த எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த டெலிகாம் செக்டர்லாம் இருக்கும் பாத்தீங்களா. மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து இந்த ஃபாரின் சர்வீஸ் இதை வந்து யூஸ் பண்ணாம இந்தியாவோட ஓன் டெவலப் எப்படி சொல்றது, இந்தியாவும் அதுக்கு இந்தியா வந்து அவனோட சொந்தமா வந்து ஓனா வந்து ஒரு விஷயத்த வந்து டெவலப் பண்ணி அந்த இதை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக எம்ஓ வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. புரிஞ்சுச்சா. இந்த டெலிகாம் செக்டர்ல மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து ஃபாரின் இதை தான் வந்து யூஸ் பண்றோம். அதை வந்து இந்தியா வந்து சொந்தமா வந்து அவனோட இதையும் ஒன்று டெவலப் பண்ணி அந்த இதையே யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக 2 பேர் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. நான் சொல்ல வந்து புரிஞ்சுச்சா. ஒரு மாதிரி சொல்லிட்டேன். இந்த டெலிகாம் டெக்னாலஜிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம ஃபாரினர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை வந்து ஃபாரின் இதை யூஸ் பண்ணாம அந்த டெலிகாம் டெக்னாலஜி வந்து இந்தியா வந்து ஓனா பில்ட் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக 2 பேர் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. யார் யாருன்னு பார்த்துக்கோங்க. நம்ம டிஇசி அதாவது டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சென்டர் அவனும் ஐஐடி கரக்பூர் அவங்க 2 பேர் தான் வந்து இதுக்காக சைன் பண்ணியிருப்பாங்க. வேற எதுவும் இதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியா ஏஐ மிஷனும் ஸ்வீடனை சேர்ந்த யாருன்னு பார்த்துக்கோங்க. ஸ்வீடன் ஏதோ ஒரு சவுண்ட் வருது. ஓகே நான் பேசுறது கேக்குதான். ஓகே. யார் யாருன்னு பார்த்துக்கோங்க. இந்தியா ஏஐ மிஷனும் ஸ்வீடன் சேர்ந்த பிசினஸ் ஸ்வீடன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க 2 பேர் சேர்ந்து வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி வந்து போடுறாங்க. எதுக்காக இந்த அக்ரிமெண்ட் வந்து போடுறாங்கன்னா வந்து லைக் வந்து இந்த ஏஐ டிஜிட்டல் டெக்னாலஜி அதுக்கப்புறம் வந்து இந்த இன்னும் ஒரு 2 3 விஷயங்கள்லாம் இருக்கும். முக்கியமா பார்த்துக்கோங்க. ஏஐ டிஜிட்டல் டெக்னாலஜி இது 2 விஷயத்திலையும் நம்ம வந்து ரெண்டு ரெண்டு பேர் சேர்ந்து ஒன்னா வந்து ஒர்க் பண்ணணும். அதாவது இந்தியாவும் ஸ்வீடனும் சேர்ந்து ஒன்னா வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இது வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. வேற என்ன இதுல சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு விஷயத்த வந்து டெவலப் வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த அந்த ப்ரோக்ராமோட பேர் பார்த்துக்கோங்க. ஸ்வீடன் இந்தியா டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் காரிடோர் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து டெவலப் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. எதுக்காக இந்த ஸ்வீடன் இந்தியா டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் காரிடோர் வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த ஏஐ சம்மந்தப்பட்ட ரிசர்ச்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை 2 பேர் வந்து சேர்ந்து வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இந்த இனோவேஷன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இனோவேஷன் டெக்னாலஜி வந்து நம்மளோட டெக்னாலஜி வந்து அவனுக்கு ஷேர் பண்றது, அவனோட டெக்னாலஜி வந்து நம்ம வந்து ஷேர் பண்றது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு காரிடோர் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த காரிடோர் பேரையும் பார்த்துக்கோங்க. வேற எதுவும் அதுல இருக்காது. ஓகே தானே, புரிஞ்சுச்சு தானே. ஓகே. அதுக்கப்புறம் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவோட ஃப்ரீடம் ஃபைட்டர் ஒருத்தவங்க இருப்பாங்க சரியா, அரசியல்வாதியும் கூட. அவங்க வந்து அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க. விநாயக் தாமோதர் அப்படின்றது தான் அவங்களோட பேரு. அவங்க வந்து அவங்களோட 57th ஆனிவர்சரி வந்து அப்சர்வ் வந்து பண்றாங்க. அது எப்பன்னு பார்த்துக்கோங்க. February 26 அப்படின்றது சொல்ல தெரியணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ். அந்த கான்ஃபரன்ஸோட பேர் பார்த்துக்கோங்க. கவர்மெண்ட் ரயில்வே போலீஸ் சீஃப் அப்படின்ற ஒரு கான்ஃபரன்ஸ் சரியா. ஆல் இந்தியா கான்ஃபரன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ரயில்வே போலீஸ் சீஃப் அப்படின்றது தான் அதோட பேரு. இது எத்தனை எடிஷன் கேட்டீங்கன்னா 7வது எடிஷன். இது வந்து எங்க வச்சு நடக்குதுன்னா வந்து நியூ டெல்லியில வச்சு நடக்குது அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபெஸ்டிவல். அந்த ஃபெஸ்டிவலோட பேர் பார்த்துக்கோங்க. இன்டர்நேஷனல் டான்ஸ் அண்ட் மியூசிக் ஃபெஸ்டிவல் அப்படின்றது அதோட பேரு. இது எத்தனை எடிஷன் கேட்டீங்கன்னா 11வது எடிஷன். இது எங்க வச்சு நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா பெங்களூர் கர்நாடகாவில் வச்சு நடக்குது. அதுக்கப்புறம் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து லாக்மார் ஹோலி அப்படின்னு ஒண்ணு. ஓகேவா. இது எங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து யூபியில வார்சானா அப்படின்ற ஒரு இடத்துல வச்சு நடக்கும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஒரு வோல்கானா அதோட பேர் பார்த்துக்கோங்க. கிலாயோவா அதோட ப்ரொனன்சியேஷன் பார்த்துக்கோங்க சரியா. அது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா யூஎஸ்ல ஹவாய் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கு அப்படின்றத சொல்லி வந்து முடிச்சிருப்பாங்க. விளங்குச்சா நான் பேசினதுலாம். ஓகே நாளைக்கு வருவீங்க. நாளைக்கு கிளாஸ் வேணுமா வேணாமா. ஓஎஸ்எல்
கிலோவியா. சரியா, அந்த வோல்கனோவோட பேர் கிலோவியா வோல்கனோ அப்படின்ற வோல்கனோ யூஎஸ்ல ஹவாயில இருக்கு. நான் ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கிறேன்.